தேனீ வளர்ப்பு. தேனீர்க்காக தேனீக்களை வளர்ப்பது தேனீ வளர்ப்பு எனப்படும். இது ஆங்கிலத்தில் அபிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தில் தேனீக்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள மரப்பெட்டிகளில் வளர்க்கப்படுகின்றன. பழங்காலத்தில் இருந்தே தேனீக்கள் மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை. தேன் மற்றும் தேன் மெழுகு போன்ற பொருள்கள் தேனீக்களிடமிருந்து பெறப்படுகின்றன. முற்காலத்தில் காட்டிலுள்ள தேன் கூட்டிலிருந்து தேன் பெறப்பட்டு வந்தது. தற்போது தேன் எடுப்பதற்காக தேனீக்கள் விவசாயிகளால் வளர்க்கப்படுகின்றன. தேனீ வளர்ப்பானது ஒரு லாபகரமான நாட்டுப்புற தொழிலாகும். தேனீக்கள் ஒரு சமூக பூச்சிகள். இவை கூட்டமாக வசிக்கும். வாழிடம் தேன்கூடு என்று அழைக்கப்படுகிறது. இவை கூட்டமாக வசிக்கும் வாழிடம் தேன்கூடு என்று அழைக்கப்படுகிறது. இவை ஒரு குழுவாக வசிக்கின்றன. வேலையின் அடிப்படையில் அவற்றுள் பிரிவுகள் உண்டு. தேனீக்களின் வகைகள். ஒரு காலனியில் 3 வகையான தேனீக்கள் உண்டு. அவையாவன: ராணி தேனீ, ஆண் தேனீ மற்றும் வேலைக்கார தேனீ. ராணி தேனீ. தேனீக்களின் கூட்டத்தில் மிகப்பெரிய உறுப்பினர் ராணி தேனீயாகும். ஒரே ஒரு ராணி தேனீ மட்டுமே ஒரு குழுவில் காணப்படும். இவை வளமான முட்டையிலிருந்து உருவாகின்றன. ராணி தேனீயே முட்டையிடக்கூடியதாகும். இது ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடக்கூடியது. இதன் வாழ்நாள் 3 முதல் 4 வருடங்கள் ஆகும். படத்தில் நீங்கள் பார்ப்பது ராணி தேனீ, ஆண் தேனீ, வேலைக்கார தேனீ. ஆண் தேனீ. ஆண் தேனீக்கள்
இனப்பெருக்க திறனுடையவை. இவை கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகின்றன. இவை ராணி தேனீயை காட்டிலும் சிறியவையாவும் வேலைக்கார தேனீக்களை காட்டிலும் பெரியதாகவும் உள்ளன. ராணி தேனீ உற்பத்தி செய்த முட்டைகளை கருவுறச் செய்வதே இதன் முக்கிய பணியாகும். தேன்கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் இவை உதவுகின்றன. ஒரு காலனியில் ஆண் தேனீக்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில், சில வேளைகளில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஒரு ஆண் தேனீயின் வாழ்நாட்கள் 57 நாட்களாகும். வேலைக்கார தேனீ இவை இனப்பெருக்கம் செய்ய இயலாத தேனீக்கள். இவை காலனியின் மிகச்சிறிய உறுப்பினர்கள். இத்தேனீக்கள் மிகவும் சுறுசுறுப்பானவை. தேன் சேகரித்தல், தேனீக்களின் குஞ்சுகளை கவனித்துக் கொள்ளல், கூட்டை சுத்தப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல், மற்றும் கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவை இவற்றின் பணிகளாகும். இவற்றின் வாழ்நாள் 6 வாரங்கள் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வேலைக்கார தேனீ 1 பவுண்ட் தேன் சேகரிக்க 90,000 மைல், அதாவது பூமியை 3 முறை சுற்றி வர வேண்டும். தேனீக்கள் மணிக்கு 6 மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு 15 மைல்கள் பறக்கக்கூடியவை. தேனீக்களிலிருந்து பெறப்படும் பயனுள்ள பொருள்கள். தேன் மற்றும் தேன் மெழுகு ஆகியவை தேனீக்களிடமிருந்து பெறப்படுகின்றன. தேனீயின் விஷம், பிசின் மற்றும் உறைகூழ் ஜெல்லி ஆகியவை தேனீக்களிடமிருந்து பெறப்படும் பிற பொருள்களாகும். தேன் ஒரு இனிப்பான, பிசுபிசுப்பான, சத்து நிறைந்த இயற்கையான உணவுப் பொருள் ஆகும். இதில் புரதம், அமினோ அமிலங்கள்,
வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் மற்றும் மாங்கனீஸ் போன்றவை உள்ளன. தேனின் பயன்கள் பின்வருமாறு. தேன் கிருமிநாசினி பண்பையும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பையும் பெற்றுள்ளது. இது ஒரு எதிர் உயிரியும் ஆகும். இது இரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமியான ஹீமோகுளோபினின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவத்தில் இது பயன்படுகிறது. இது இருமல், காய்ச்சல் மற்றும் சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் தொண்டை புண்ணை குணப்படுத்துகிறது. இது செரிமானம் மற்றும் பசியை தூண்டுகிறது. இது நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்களை தருகிறது. தேன் மெழுகு தேன்கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக வேலைக்கார தேனீக்களால் தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது. தேன் மெழுகின் பயன்கள் சில பின்வருமாறு. இது அழகு சாதன பொருள்கள் தயாரிப்பில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஷூ மெருகு பாலிஷ் குளிர் ஒப்பனை களிம்பு, உதட்டுச் சாயம், உயவு பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பில் இது பயன்படுகிறது. இது மருத்துவ களிம்பு தயாரிப்பிலும் மருத்துவ துறையிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? தேன் ஒரு அற்புதமான இயற்கை இனிப்பு ஆகும். இது திரவ தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது.